ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பூஜை வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? நானும் எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், முருகர் படத்தில் இருந்த மாலையை கழட்டிட்டேன். வெட்டி வேர் மாலை. அது அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அது அப்பப்போ கொஞ்சம் தண்ணியில் நினச்சி அதுக்கு பன்னீரும் ஜவ்வாதும் கொஞ்சம் எல்லாம் கலந்து அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். அப்போ தான் நம்ம சாமி ரூம்குள்ளே வரும்போது அப்படி ஒரு மணமாக இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நான் அது வாங்கி போடணும்னு நினச்சி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் அதை வாங்கி போட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம பன்னீர் எல்லாம் போட்டு மாலை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெட்டி வேர் மாலை நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா அது உடஞ்சிரும். அதனால் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா பன்னீரும் ஜவ்வாது அந்த மாதிரி வாசனை பொருளெல்லாம் நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன், வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பைப்பு திருப்பி விட்டு நல்லா நனைச்சி வச்சுட்டேன். இப்போ பன்னீரோட ஜவ்வாதை கலந்து அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தானே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல் வரும். அதனால் எது நம்ம கடவுளுக்கு செஞ்சாலும் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போய் அதை முழு திருப்தியாக நம்ம செஞ்சோம்னா தான் அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் சாமி ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாயந்தரம் பூஜை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் செய்யலை. டிஃபனே செய்யலை. பசங்க கடையில் சாப்பிட்டுக்கிட்டாங்க. மத்தியானம் லஞ்சு நான் வெஜிடபிள் ரைஸ் தாளிச்சிட்டு ரைத்தா மட்டும் வச்சுட்டேன். வேலை நிறையா இருந்ததுனால செய்ய முடியல. அதனால் மத்தியானம் லஞ்ச் அதுதான் நம்ம வீட்டில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்ல மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.